ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை பிரியாணி. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் வந்து நெய்யும் எண்ணெயும் சம அளவு விட்டுருக்கேன். இது கூட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பொன்முருளாக வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகா கீரி இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூட நான் வந்து ஒரே ஒரு பீட்ரூட், சின்ன பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் பீட்ரூட் சேர்க்கும்போது கலரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா ஓவர் நைட் நீங்கள் வந்து கொண்டக்கடலையே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாஸ்மதி ரைஸே கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போது ஓவர் நைட் ஊறின இந்த கொண்டக்கடலையை நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ இதை போட்டுட்டு இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்து விட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புதினா 2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ 1க்கு 1 அளவு தண்ணி வைக்கணும். நான் 1 டம்ளர் போல் 1 கப் போல் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் பாஸ்மதிக்கு 1/2 கப் தண்ணி அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக லிட் போட்டு மூடி ஒரே ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில், அவ்வளோதாங்க. நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா அடடடா அவ்வளோ அட்டகாசமாக, சும்மா குச்சி குச்சியாக உதிரியாக அட்டகாசமாக கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரஸ்ட் மீ, இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இது சிம்பிளாக ஒரு ரைத்தாவோட முடிச்சிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் என்ரிச்மெண்ட்டான இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.